வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அடுத்த வீடியோ வந்து ஐ மேக் ஒன் ஆன் இஸ்லாம். ஸோ பேக் இன் 2023, அதாவது 2023ல் when I was leaving atheism and I was looking into Islam, I used to listen it from Dawa guys. அதாவது டாவா அப்படின்னா இஸ்லாமை பற்றி சொல்கிறவங்க, லைக் எப்படி கிறிஸ்டியன்ஸில் மிஷினரிஸ் இந்த அவுட்ரீச் இருக்குமோ அந்த மாதிரி இஸ்லாமில் டாவான்னு சொல்லுவாங்க. அண்ட் இவங்க பெரிய ஒரு பாயிண்ட் சொல்கிறது என்னென்னா, குரான் வந்து வேர்ட் டு வேர்ட், டாட் டு டாட், புள்ளிக்கு புள்ளி, வார்த்தைக்கு வார்த்தை ப்ரிசர்வ்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது முகமதுகிட்ட என்ன இருந்துச்சோ குரான், அதே குரான் எக்ஸாக்டாக அப்படியே தான் இப்பயும் நம்மள்கிட்ட இருக்குது. எந்த டிரான்ஸ்லேஷன்லேயோ எந்த டிரான்ஸ்மிஷன்லேயோ எதுவுமே சேஞ்ச் ஆகலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க சொன்னதை வந்து நான் ஆக்சுவலாக நம்பினேன். இது உண்மை தான் நான் நம்பினேன். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரான் வந்து அரபிக்கில் தான் இருக்கும். மற்ற லாங்குவேஜஸில் நீங்கள் ஜாஸ்தி பார்த்துருக்க மாட்டீங்க, கேட்டிருக்கவும் மாட்டீங்க. ஸோ இது உண்மை தான் நானும் நினச்சிருந்தேன். பட் when I dig deeper, அதாவது இதை பற்றி நான் டீப்பாக அதோட ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கும்போது, மேனுஸ்கிரிப்ட் எவிடன்ஸ் படிக்கும்போது, இப்போ இருக்கிற மாடர்ன் குரான்ஸு, டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம், அப்புறம் முஸ்லீம் ஸ்காலர்ஸோட வியூஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த டாவா யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து என்கிட்ட பொய் சொல்லிக்கிறாங்கன்ட்டு. ஸோ நான் என்ன கண்டுபிடிச்சேன், குரான் ஆக்சுவலி வேர்டுக்கு வேர்டு, புள்ளிக்கு புள்ளி ப்ரிசர்வ்டாக ஆக்சுவலாக முகமது இந்த மாதிரியே தான் நம்மள்ட்ட இருக்குதா அப்படின்ற ஒரு இந்த அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நான் பண்ண போகிறேன். இது வந்து 2 பார்ட் சீரீஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஐம் ஜஸ்ட் கோனா கிவ் அ லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் வந்து பார்ட் 1 வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக எடுத்து போகலான்னு பார்க்கலாம். பார்ட் 2 வந்து மாடர்ன் டேயில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, இப்போ நம்மள்ட்ட இருக்கிற குரானில் என்னென்ன சேஞ்சஸ் இந்த பார்ட் 2ல் பார்த்துப்போம். ஸோ பார்ட் 1ல் வந்து குரான் வந்து எப்படி கம்பைல் ஆச்சு, இது யார் யார் எப்படி கம்பைல் பண்ணாங்க, இது எப்படி கம்பைல் ஆச்சுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்து வெளியேருந்து குரான்லேருந்தோ இல்லை இஸ்லாமிக் சோர்ஸஸ், அவுட் சைட் சோர்ஸஸ் இருந்தால் எதுவும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. மொத்தமாக முழுக்கமே இஸ்லாமிக் சோர்ஸஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இவன் ஏதாவது வேறு ஏதாவது தருவான், ஏதாவது ஏத்தியிஸ்டிக் இல்லை கிறிஸ்டியன்ஸ் ஏதாவது சொல்லியிருப்பாங்க அதை எடுத்து காமிக்க போகிறான்னா நீங்கள் அப்போலாம் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. இட் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆன் ஃபுல் இஸ்லாமிக் சோர்ஸஸ். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு 4 பேரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த 4 பேர் எங்கே இருக்கிறாங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வந்திருக்குதுன்னா, எனக்கு சஹி அல் புகாரி 4999, புக் 66, ஹதீத் 21. ஸோ இதில் வந்து நரேட்டட் மாஸ்ரிக் அப்துல் பின் ஹமர் மென்ஷன் Abdullah bin Masud and said, I shall ever love that man, for I have heard the prophet saying, take the Quran from 4. Abdullah bin Masud, Salim, Muhad and Ubay ibn Ka'b. ஸோ இந்த 4 பேர் அப்துல்லா இபின் மசூத், சலீம், முஹாத், அப்புறம் உபை இபின் காப், இவங்க 4 பேர்த்தையும் முகமதே வந்துட்டு இவங்கள்ட்ட தான் நீங்கள் வந்து குரானை படிச்சுக்கணும், இவங்கள்ட்ட தான் குரானை நீங்கள் வந்து கற்றுக்கணுன்ட்டு முகமது சொந்த வாயாலே சொன்னது. அது சொன்னதை தான் இங்கே ஒருத்தர் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ இந்த 4 பேரை கரெக்டாக தலையில் வச்சுக்கோங்க. முக்கியமாக அப்துல்லா இபின் மசூத், இந்த பேரை மட்டும் மனசை நல்லா பதுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து லேட்டர் ஆன் இட்ஸ் கோனா பி வெரி ரெலவெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு குரானை வந்து எப்படி கம்பைல் பண்ணான்னு நம்ம அங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரியை வந்து சஹி அல் புகாரி 4986, புக் நம்பர் 66, ஹதீத் 8ல் உங்களுக்கு சிக்கும். ஸோ நரேட்டட் ஜெயித் இபின் தாபித், Abu Bakr as-Siddiq sent for me when the people of Yemen had been killed. இங்கே வந்து யார் சாவாங்கன்னா முகமதோட கம்பேனியன்ஸ். இவங்க வந்து முசைலைமாக்கு எதிராக சண்டை போட்டிருப்பாங்க. அண்ட் ஃபவுண்ட் உமர் பின் அல் கட்டாப் சிட்டிங் வித் him. Abu Bakr then said, Umar has come to me and said, casualty were heavy among the Qurra of the Quran. இங்கே குரான் யார் சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து குரான் வந்து பயாட்டாக வந்து படிச்சுவிங்க. ஸோ இவங்களுக்கு வந்து குரான் வந்து மனப்பாடமாக தெரியும். ஆன் த டே ஆஃப் த பேட்டில் ஆஃப் யமாமா, and I'm afraid that more heavy casualty may take place among the Qurra on the other battlefield. ஸோ இந்த கதையை நீங்கள் படிச்சுட்டே போனீங்கன்னா இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த குரானை வந்து மனப்பாடமாக பண்ணுங்கன்னு நிறைய பேர் செத்துட்டுருக்குறாங்க. இப்படியே போச்சுன்னா குரான் வந்து நம்மள்கிட்ட விட்டு போயிடும். ஏன்னா இந்த டைமில் வந்து புக் இருக்குல்ல, தே டிடன்ட் ஹேவ் புக். இந்த டைமில் வந்து குரான் வாஸ் அன் ஓரல் ட்ரெடிஷன்.
ஸோ இப்போ ஓவராலாக யாருக்கெல்லாம் தெரிஞ்சுக்குதோ அவங்களாம் வந்து சண்டேயில் செத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா மொத்த குரானுமே அழிஞ்சிரும். ஸோ இதனால் என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும்னு ஒரு பிளான் போடுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இப்போ இந்த லைனில் therefore I suggest you Abu Bakr order that the Quran be collected. I said to Umar, how can you do something which Allah's apostle did not do? ஸோ இந்த லைனில் அல்லாஸ் அப்பாஸ்டலுங்க வர லைன் வந்து முகமதுக்கிட்டே அப்போ அந்த டைமில் குரான் இருக்கலை. ஸோ அவரே ஒரு பண்ணாத இந்த வேலையை நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உமார் வந்து பை அல்லாஹ் தட் இஸ் a குட் ப்ராஜெக்ட். அதனால என்ன பண்ணுறாருன்னா இவர் வந்து அதனால் என்ன பண்ணார், ஜெயிதுக்கிட்ட வந்துட்டு நீ போயிட்டு குரானை வந்து கலெக்ட் பண்ணு, செயின் இபின் தாபித் இவர் வந்துட்டு நீ போய் குரானை கலெக்ட் பண்ணுன்னு சொல்கிறார். ஜெயிடு வந்துட்டு இல்லை ப்ரோ முகமதே இதை பண்ணல, அப்போ நான் ஏன் பண்ணணும்னு சொல்லும் போது உமார் வந்துட்டு இட் இஸ் a குட் ப்ராஜெக்ட், நீ வந்து இதை பண்ணித்தான்னு ஏர்ஜ் பண்ணாங்க. அப்புறம் கடைசீட்டில் வந்துட்டு அவங்க வந்து ஒத்துக்கிட்டு அபு பாக்கர் வந்து அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு யூ ஆர் அ வைஸ் யங் மேன் அண்ட் வி டு நாட் ஹவ் எனி சஸ்பெஷன் அகேன்ஸ்ட் யூ அண்ட் யூ யூஸ் டு ரைட் த டிவைன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அல்லாஸ் மெசேஞ்சர் ஸோ யூ ஷுட் search for the fragmentary scripts of the Quran and collect it into one book அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஜெயித் பின் தாபித் என்ன சொல்லுவார்னா, ஒரு மலையை மூவ் பண்ண சொன்னாலும் நான் மூவ் பண்ணிடுவேன், ஆனால் இந்த குரானை கலெக்ட் பண்ணுறதுக்கு இல்லையா அது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு சொல்கிறாரு. ஸோ இங்கேருந்து என்ன தெரியுது, அந்த டைமில் குரான் வந்து ரொம்ப ஸ்கேர்ஸாக இருந்தது, அது கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஸோ இப்படியே போயிட்டு இவர் வந்து குரானை வந்து தேட போகிறாரு. ஸோ ஐ ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் த குரான் அண்ட் கலெக்டிங் இட் ஃப்ரம் palm stalks, thin white stones and also from men who knew it by heart. ஸோ இந்த லைனில் என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்குமே அந்த டைமில் வந்து குரான் வந்து பயாட்டை எல்லாருமே மனப்பாடம் பண்ணல. ஏன்னா இங்கே வந்து சில பேர் தான் மனப்பாடம் பண்ணிக்கணும்னு போடப்பட்டிருக்கு. எனக்கு டாவா பண்ணுறீங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாருமே அந்த டைமில் இந்த எல்லாருமே மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கேருந்து என்ன தெரியுது, எல்லார்ட்டையும் இருக்குன்னு தெரியுது. Till I found the last verse of Surah At-Tawbah with Abi Kuzaym al-Ansari and I did not find it with anybody other than him. இங்கே நீங்கள் இதை படிக்கும் போது ஒரே விஷயம் நான் நோட் பண்ண விரும்புகிறேன். இப்போ நீங்கள் வந்து மாஸ்க்லேயோ இல்லை மஸ்ஜித்லேயோ நீங்கள் குரானை உச்சரிக்கும் போது நீங்கள் ஏதாவது தப்பாக சொல்லிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணுவாங்க. இல்லைப்பா இந்த வேர்ஸ் இப்படி சொல்கிறதுக்குல இப்படி நான் சொல்கிறதுன்னு உங்களுக்கு கரெக்ட் பண்ணுவாங்க. இமாமோ ஷெய்க்கோ இல்லை கூட இருக்கிற நண்பர்களும் உங்களுக்கு கரெக்ட் பண்ணுவாங்க. இப்போது அபி குசைமா அல் அன்சாரி கிட்ட மட்டும்தான் இந்த கடைசி வேர்ஸ் இருக்குது. இவர் தப்பாக சொன்னார்னு இவர் யார் கரெக்ட் பண்ணுவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது, எல்லாருமே அந்த வேர்ஸஸை மனப்பாடம் பண்ணல, ஏதோ சில பேர் மட்டும் தான் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இவர்கிட்ட இருக்கிற இந்த வேர்ஸ் வந்து நிஜமாகவே சூரா அட்-தௌபாவில் இருந்ததுக்கான எந்த ஒரு பேக்கப் எவிடன்ஸும் இருக்கல அவங்களுக்கு. அப்புறம் நீங்கள் ஸ்டோரியை படிச்சுட்டு போனால் இப்படி வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு குரான் வந்து கம்பைல் பண்ணுவாங்க. சரி ப்ரோ, நான் ஏன் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டுக்கிறேன்னா, இந்த குரான் காம்பிலேஷன் வந்து ஃபைனல் காம்பிலேஷன் கிடையாது. ஏன்னா இது ஆனோட்டி உத்மான் த கேலிஃபேட் வந்துட்டு மறுபடியும் கம்பைல் பண்ணுவாப்பில். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காம்பிலேஷன் அதாவது ஃபஸ்ட்டு எடிஷன் 1 குரானோட ஃபஸ்ட் எடிஷன் நம்ம இப்போ சொல்லுவோம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சா, இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சான்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் there is a problem. அந்த ப்ராப்ளம் என்ன, அது எப்படி இருக்க போது நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து சஹி முஸ்லிம் 1050 எடுத்துக்கிட்டு புக் 12 ஹதீத் நம்பர் 156 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பைலேஷன் ஆயிடுச்சு. இது உத்மானுக்கு முன்னாடி செயித் பின் தாபித் அந்த குரான் வந்து கம்பைல் பண்ணாட்டி ஆனோட்டி. ஸோ இந்த கதை வந்து இதுக்கு நடுவில் வருது. ஸோ இவங்க வந்து பாசராக்கு வராங்க. பாசராவில் வந்துட்டு அங்கே நிறைய பேர் இந்த குரானை ரிசைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ they continue to recite it. இங்கே வந்துட்டு இவர் வந்து ஒரு வார்னிங் தராது. இது யாருன்னா அப்துல் அல் அசாத் வந்துட்டு அபு மூசா அல் அசாரி வந்து பாசராக்கு வந்திருப்பார். இட் வாஸ் சென்ட் ஆன் தி அத்தாரிட்டி ஆஃப் ஹிஸ் ஃபாதர் அபு மூசா அல் அசாரி. ஸோ இங்கே வந்துட்டு அவர் வந்து பாசராக்கு வந்திருப்பாப்புல. பாசராவில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்க வந்து குரானை ரிசைட் பண்ணிட்டுருப்பாங்க. இவர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சின்ன ஒரு வார்னிங் தருவார். that you are reciting for a long time may not harden your hearts as were hardened the hearts of those before you. இந்த லைன் வந்து நான் ஃபஸ்ட்டு படிக்கும் போது என்ன ப்ரோ குரானை படித்தா மனசு வந்து திருடனாயிருமா, மனசு லெதுத்தனாகணும் அப்படின்னா I say hold up, wait a minute,
ஒரு நல்லதான ஒரு விஷயத்த படித்தா வந்து மனசு சாஃப்டாக ரொம்ப நல்லதாக ஃபீல் ஆகணும். இங்கே வந்து ஹார்ட் அண்ட் யுவர் ஹார்ட்ஸ்னு சொல்ல வர்றாரு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நான் நினைக்கும் போது அடுத்த லைனில் வி யூஸ் டு ரிசைட் அ சூரா விச் ரிசம்பிள்ட் இன் லென்த் அண்ட் செவரிட்டி ஆஃப் சூரா பர்ஹாட். சூரா பர்ஹாட் வந்து 129 வர்சஸ், அதாவது 129 வர்சஸ் லென்த்தில் இருக்குது. ஸோ இந்த வருஷம் நாங்கள் வந்து ரிசைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். I have however forgotten it with the exception of this which I remember out of it. இது நாங்கள் வந்து ரிசைட் பண்ணுறோம் ஆனால் மறந்துட்டோம்னு சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரிய வருது, ஒரு இடி சாப்டர் 129 வேர்சஸ் இருக்கிற ஒரு இடி சாப்டரே வந்து குரான்லேருந்து வெளியே வந்திருக்குது. இதுக்கான ப்ரூஃப் என்னென்னா அடுத்த லைனில் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு வேர்ஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. இஃப் தேர் were 2 valleys full of riches for the son of Adam, he would long for a third valley and nothing would fill the stomach of the son of Adam but dust. அப்படியே நீங்கள் பறிச்சுட்டு போனால் இந்த மாதிரி இந்த வருஷம் இருந்துச்சு, நாங்கள் வந்து இதை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாப்புல. இப்போது நீங்கள் உங்கள் குரானில் போயிட்டு இஃப் தேர் ஆர் 2 valleys full of riches for the son of Adamட்டு நீங்கள் அதை அடிச்சிங்கன்னா அந்த வருஷம் வராது. 129 வருஷம் சேர்த்து அவருக்கு எது ஞாபகம் இருந்துச்சோ அந்த வேர்ஸ் கூட இப்போ நம்மள்ட்ட இருக்கிற குரானில் இல்லை. ஸோ we have lost an entire chapter of Quran. And this is not just one thing. இதை ஆனோட்டி உத்மான் வந்துட்டு இன்னொரு பெரிய காரியம் செய்வாப்பில். பட் இது நான் ஏன் காமிச்சேன்னா ரெண்டாவது காம்பலேஷனுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காம்பலேஷனில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு காம்பலேஷன் படிக்கிறீங்களே இத்தனை பேரில் ஒரு இடி சாப்டர் 129 வேர்சஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது. இப்போ இன்றைக்கி நாம் போய் தேடினா கூட அந்த 129 வேர்சஸ் வந்து குரானில் இல்லவே இல்லை. அண்ட் பை த வே இது ஆப்ரோகேஷன் கிடையாது. ஆப்ரோகேஷன் அதாவது ஒரு வேர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அங்கே முகமது இருந்தால் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் முகமது செத்தோடி நடக்கிற விஷயங்கள். முகமது வந்து நம்மள்ட்ட இருக்கிற இந்த ஃபஸ்ட் எடிஷன் குரானை வந்து அவர் கிராஸ் வெரிஃபை பண்ணவே இல்லை, ஏன்னா அவர் செத்துட்டார். இப்போது சஹீஹ் அல் புகாரி 4987 வந்துட்டு புக் நம்பர் 66 ஹதீஸ் 9 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்மான் வந்துட்டு ஒரு வெரி பெரிய ஒரு வேலையை பண்ணுவாப்புல. ஸோ ஹியர் இட் இஸ், ஐம் ஜஸ்ட் கோனா ரீட் டு த ரெலவெண்ட் பார்ட். கடைசீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உத்மான் சென்ட் டு எவ்ரி முஸ்லீம் ப்ராவின்ஸ் one copy of what they had copied and ordered that all the other Quranic materials whether written in fragmentary manuscripts or old copies be burnt. இங்கே என்ன பண்ணார்னா உத்மான் வந்து ஃபஸ்ட் எடிஷன் குரான் வந்திருக்கும், ஆனால் அவங்க ஃபஸ்ட் எடிஷன் பண்ணியுமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு ஸ்டோரி கொடுத்தேன், அதில் வந்து 129 வேர்சஸ் மிஸ்ஸிங்கில் இருந்துச்சு. ஸோ இதை விட நிறைய டிஃப்ரென்சஸ் விதவிதமான டிஃப்ரென்சஸ் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா உத்மானுக்கு வந்து பிடிக்காமல் போயிருக்கும். பிகாஸ் அவருக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும், நீங்கள் வந்து எதாவது பண்ணலைன்னா கிறிஸ்டியன்ஸும் ஜூஸும் எப்படி அவங்களோட ரிலீஜியஸ் புக் மேலே டிஃப்ரென்சஸ் காமிக்கிறாங்களோ வேறுபாடுகளோ அதே மாதிரி முஸ்லீம்ஸு குரான் மேலே வேறுபாடு காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா நாளைக்கே வந்து நம்மளோட கம்யூனிட்டி வந்து பிரேக் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் உத்மான் வந்துட்டு எல்லா குரானிக் மெட்டீரியல்ஸும் கலெக்ட் பண்ணிவிட்டு இவரே வந்து சொந்தமாக வந்து ஒரு புது குரான், அதாவது எடிஷன் 2 வந்து எழுத வைப்பார். எடிஷன் 2 எழுதிட்டு மிக்கி இந்த எல்லா காப்பீஸையும் எரிச்சிருவார். டாவா பண்ணுறவங்க வந்து இந்த ஸ்டோரியை யாருக்கும் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நம்மளுக்கு சொல்லுவாங்க, பால் வந்து பைபிளை கரெக்ட் பண்ணிட்டாரு, பால் வந்துட்டு காஸ்பிள் இஞ்சில கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லுவார். இதே மாதிரி பால் ஏதாவது மேத்யூ, மார்க், லூக், ஜான் எல்லாரையும் கலெக்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு காஸ்பிள் எடுத்து மற்ற காஸ்பிளை எரிச்சிருங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம ஹிஸ்ட்ரியே வந்து ஒரு பெரிய குளறுபடி நடந்துடும். பட் அந்த மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரியில் எதுவும் இல்லை. பட் இயர் உத்மான் டஸ் இட். அண்ட் உத்மான் இஸ் அ கேலிஃபேட். யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்க வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தாங்க உத்மான் யாருன்ட்டு. ஏட் பவர் ஓவர் ஆல் ஆஃப் த முஸ்லிம்ஸ் அட் தட் டைம். ஸோ அவர் வந்து குரான் மெட்டீரியல்ஸ் வந்து காப்பீஸ் வந்து எரிச்சிட்டு தன்னுடைய காப்பியை வந்து கொடுப்பாப்புல. ஸோ இது வந்து செகண்ட் எடிஷன். அட்லீஸ்ட் இந்த செகண்ட் எடிஷனாவது கரெக்டாக வந்துச்சா இல்லையான்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ சஹீஹ் அல் புகாரி 4944க்கு நீங்கள் போனீங்கன்னா புக் நம்பர் 65 ஹதீஸ் நம்பர் 465 இதில் வந்துட்டு இது வந்து உத்மானோட குரான் ஆனோட்டி இது செகண்ட் எடிஷன் குரான். ஃபஸ்ட் எடிஷன் குரான் வந்து எரிக்கப்பட்டுருச்சு. ஃபஸ்ட் எடிஷனும் சரியாக இருக்குல்ல, ஏன்னா அதுலேயும் வந்து 129 வேர்சஸ் காணாமல் போயிருந்துச்சு. அப்புறம் அது ஆனோட்டி அதில் ஒரே ஒரு வருஷம் தான் ஞாபகம் இருந்துச்சுன்னு சொன்னாப்புல. அந்த வருஷம் இப்போ நம்மள்ட்ட இருக்கிற குரான் இருக்குதுன்னு பார்த்தா அந்த வருஷம் கூட இல்லை. ஸோ டோட்டலாக 129 வருஷஸ் ஒரு இடி சாப்டரே காணாமல் போயிடுச்சு.
அது ஆனாட்டி உத்மான்கிட்ட வந்துட்டு ப்ரோ நம்ம புக்கை வந்து நிறைய குளறுபடி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜனங்க பிரிவினை ஆகிட்டு இருக்கிறாங்க, இது வந்து சரிப்படுதுன்னு சொல்லி உத்மான் வந்துட்டு அவரோட சொந்த வெர்ஷனில் செகண்ட் காம்பிலேஷன் பண்ணி மிக்கிக்கிற எல்லா குரான்ஸையும் பேர்ன் பண்ணிட்டாப்புல. சரி பேர்ன் பண்ணிட்டாரு, செகண்ட் எடிஷன் ஆச்சு, எப்பயாவது இது பர்ஃபெக்டாக ப்ரிசர்வ் ஆகிடுதோ இல்லையா நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அந்த கதைக்கு தான் நம்ம இப்போ வர போகிறோம். நரேட்டர் இப்ராஹிம், த கம்பேனியன்ஸ் ஆஃப் அப்துல்லா இபின் மசூத். நான் ஒருத்தர் பேரை ஞாபகம் வச்சுக்கான்னு சொன்னேன், அவர் தான் இவர் அப்துல்லா இபின் மசூத். இவர் வந்துட்டு முகமதுக்கிட்ட வந்து டைரெக்டாக வந்து அத்தாரிட்டியை வாங்கினவர். பிகாஸ் ஹி ஹஸ் தி அத்தாரிட்டி டு டீச் குரான். அண்ட் முகமது வந்து இவர் பேரை தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாப்புல, குரானை நீங்கள் படிக்கணும்னா இவர்கிட்ட இருந்து தான் படிக்கணுன்ட்டு. இவங்க வந்து அபு டார்டாக்கிட்ட வந்துட்டு who among you can recite the Quran as Abdullah recites-னு கேட்பாப்புல. ஆல் ஆஃப் அஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி இதில் யார் வந்து மனப்பாடமையாக இதை படிக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து அல்காமா தான் படிப்பாப்புல அப்படின்னு சொல்லுவார். இவர் போயிட்டு அப்துல்லா இபின் மசூத் வந்து சுரா அல் லைல், அதாவது அந்த இந்த சாப்டரை வந்து எப்படி ரிசைட் பண்ணார் கேட்பார். அதுக்கு அல்கமா வந்துட்டு பை த மேல் அண்ட் த ஃபீமேல் அப்படின்னு சொல்லுவாப்புல. அபு டார்டா வந்துட்டு I testify that I heard my prophet reciting it likewise, but these people want me to recite it. இங்கே these peopleன்னு சொல்கிறாங்க நிறைய ஸ்காலர்ஸ் வந்துட்டு இது வந்து உத்மானோட கம்பேனியன்ஸ், உத்மான் கூட இருந்தவங்க வந்துட்டு and by him who created male and female, but by Allah I will not follow themனு சொல்கிறாப்புல. ஸோ இங்கே என்ன வருதுன்னா, இங்கே ஒருத்தர் வந்துக்கிறாப்புல, இவர் வந்துட்டு அப்துல்லா இபின் மசூதோட கம்பேனியன்ஸ். இவங்க வந்துட்டு கேட்குறாங்க அல்கமா கிட்ட, அல்கமா உனக்கு வந்து அப்துல்லா இபின் மசூத் ரிசைட் பண்ண மாதிரியே இந்த சாப்டர் சுரா அல் லைல் வந்து ரிசைட் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து பை த மேல் அண்ட் த ஃபீமேல்னு ரிசைட் பண்ணுறாரு. அதுக்கு அபு டார்டா வந்துட்டு நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், இதே மாதிரி தான் நானும் ப்ராஃபிட் முகமது வந்து இதே மாதிரி தான் சொன்னாப்புல, இதே மாதிரி தான் இந்த ஆயாட்ட இந்த சூறாவை இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் இந்த ஜனங்க என்னன்னா என்னை வந்து அண்ட் பை ஹிம் ஹூ கிரியேட்டட் மேல் அண்ட் ஃபீமேல் சொல்லிட்டு அல்லாவோட பேர். இது வந்து சின்ன மேட்ரு கிடையாது. நீங்கள் வந்து இது ஜஸ்ட் என்ன ஒரு 3 வேர்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு 3 வேர்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்கு எதுக்கு அல்லாவோட பேரை கூப்பிட்டு அல்லாவோட பேர் மீது ஆணையாக சொல்கிறேன் நான் இவங்கள ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் இது மட்டும் இல்லை, நான் இன்னும் அந்த 2 அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா வந்து தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் உடன் பி இனஃப். ஸோ முகமது செத்தோட்டி வந்துட்டு நிறைய சாப்டர்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. அதில் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஐஷா வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தராங்க. சுன்னன் இபின் மாஜா 1944, it was narrated that Aisha said, the verse of stoning and of breastfeeding an adult 10 times was revealed, and the paper was with me under my pillow. When the messenger of Allah died, we were preoccupied with his death, and a sheep came and ate it. அதாவது ஒரு ஒரு சாப்டர் இருந்துச்சு. இது வந்துட்டு முகமது செத்தோட்டி வந்து நாங்கள் அவருடைய அடக்கத்தில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம். அப்போ வந்து ஒரு ஆடு வந்து இந்த சாப்டர் சாப்பிட்ருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 சாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வேர்ஸ் ஆஃப் ஸ்டோனிங், இது வந்து ரஜாமோட வேர்ஸ்ன்னு சில பேர் சொல்லுவாங்க, அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங். இந்த 2 சாப்டர் அண்ட் வேர்ஸஸுமே இன்றைக்கி நம்ம குரானில் இல்லவே இல்லை. இது எங்கே தேடினாலும் உங்களுக்கு சிக்கவே சிக்காது. அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஒரு ஆடு வந்து சாப்பிட்ருச்சு. இது வந்து ஆப்ரிகேஷன் கிடையாது, டிவைன் இன்டர்வென்ஷன் கிடையாது. ஏன்னா முகமது இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். இங்கே வந்து முகமது செத்துட்டார். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஐஷாவே தான் தராங்க. சஹி முஸ்லிம் 1452 புக் 17 ஹதீத் 30 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா Aisha reported that it had been revealed in the Holy Quran that 10 clear sucklings makes the marriage unlawful. Then it was abrogated by 5 sucklings and Allah's apostle died, and it was before that time found in the Holy Quran. அதாவது அல்லாஹ்வோட அப்போஸ்டல் முகமது சாவறதுக்கு முன்னாடி வந்து குரானில் வந்து 5 சக்லிங்ஸுங்க ஒரு வேர்ஸ் இருந்துச்சு. நான் இப்போ சக்லிங்ஸ் என்னன்னு நான் சொல்ல விரும்பலை, அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு டாப்பிக்கு. பட் நீங்கள் வந்து சக்லிங்னா என்னன்னு நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 10 சக்லிங்னு இருக்கும், அது வந்து சப்ஸ்டியூட்டட் பை 5 சக்லிங்ஸ். இப்போ நீங்கள் குரானில் போய் செக் பண்ணிங்கன்னா இந்த வேர்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ அந்த ரஜாமோட வேர்சஸ், பிரெஸ்ட் ஃபீடிங் வேர்சஸ், இந்த சக்லிங் வேர்சஸ், அப்புறம் அந்த 129 வேர்சஸ், அந்த ஒரு இடி சாப்டரு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இபின் மசூத் வந்துட்டு உத்மானோட கோடெக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு அவரோட அந்த கம்ப்ளைண்ட். இது எல்லாத்தையும் க்யூமுலேட்டிவாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா
the Quran which we have today is not preserved perfectly. பர்ஃபெக்ட் ப்ரிசர்வேஷனை விடுங்க, நார்மல் ப்ரிசர்வேஷனே அது சரியாக பண்ணலை. இட் ஹாஸ் லாட் ஆஃப் மிஸ்ஸிங் சாப்டர்ஸ் அண்ட் வேர்சஸ் இன் இட். ஸோ கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ், முகமதோட கம்பேனியன் இபின் உமார், இவரோட புக் கிதாப் ஃபடேல் அல் குரான், இந்த புக்கில் வந்து யாருமே வந்து நான் மொத்த குரானையும் படிச்சுக்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய அந்த குரானில் நிறைய பாகங்கள் வந்து காணாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன மிச்சம் இருந்துச்சோ அதை மட்டும் நான் ஃபுல்லாக படிச்சுக்கிறேன்னு தான் சொல்லணும்னு சொல்ல வராங்க. அதாவது முகமது டைமில் இந்த குரான் வந்து இப்போ நம்மள்ட்ட இருக்கிற குரான் வந்து எக்ஸாக்ட் சேம் கிடையாது. இட் ஹஸ் பின் லாட் ஆஃப் த சாப்டர்ஸ் வேர்சஸ் வந்து இட் ஹஸ் பின் லாஸ்ட், சேஞ்ச்ட் அண்ட் வி ஹவ் லாஸ்ட் அ லாட். ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. முஸ்லீம் ஸ்காலர்ஸ் வந்து இதை வந்து சொல்ல வருவாங்க, ஆனால் பட் முஸ்லீம்ஸ் வந்து இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் எ ஹியூஜ் கன்சஸ். அண்ட் பை த வே நான் காமிச்ச எல்லா சோர்ஸஸுமே சுன்னி சோர்ஸஸ் தான். ஸோ இதனால தான் வந்துட்டு நான் இஸ்லாம் விட்டு வெளியே வரதுக்கான இதுவும் ஒரு காரணம் கூட. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் கிராட்ஸை பற்றியும், இப்போ நம்மள்ட்ட இருக்கிற மாடர்ன் குரான், அதாவது இப்போ நம்ம கையில் இருக்கிற குரானுக்குள்ள மதியத்தில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ பார்ட் 2 வந்துட்டு அடுத்த வாரம் வரும். ஸோ அடுத்த வாரம் வர வீடியோ வரைக்குமே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு லேர்ன் மோர். இதை பற்றி இன்டர்நெட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆர்குமெண்ட் நிமித்தமாக நிறைய பேர் வந்துட்டு இஸ்லாம் விட்டு வெளியே வந்துக்கிறாங்க. they have left Islam. So I want you to check it and learn the truth. Until then, God bless you, my friends.